நாயுடு பேசுகிறேன். நம்ம தளபதி விஜய் சார் மூகாம்பிகை கோயில் போயிட்டு வந்துட்டார். வெரி குட் திங்கு. லைஃப்ன்றது இவ்வளோ தான். நல்லபடி எப்படி சொல்கிறது, நான் எவ்வளோ 1969 பிறந்தேன். அன்னையிலேருந்து 1981 மட்டும் நான் தமிழ் மண்ணில் குடும்பத்தில் குழந்தையா பிறந்து வளர்ந்த இடம் ஐனாவரம் ரயில்வே ஸ்கூலு. எங்கள் அம்மா மடியில் படுத்து பால் குடித்து வளர்ந்த பையன். இந்த மண்ணில் தவழ்ந்து விளையாடி தூங்கி விளையாடி வளர்ந்த பையன். நல்ல மண் நம்ம தமிழ் மண். தமிழில் அப்புறம் இங்கேருந்து பெங்களூர் போனேன். அங்கே 2002 வஞ்சகம் பண்ணிட்டாங்க. 2002 2007 4 வருஷம் அந்த கண்ட பொம்பளை உதம் வச்சு ரோட்டில் தூக்கி போட்டுச்சு. கட்டுக்காத போலீஸ் பொம்பளை. இதில் வேறு சோனியா காந்தி மேடமு, டிகே சிவகுமார் அவங்களுக்கும் வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ். பிஜேபிலேயும் கொஞ்சம் பெரிய வாய்ஸு. எட்டி உதம் வச்சு ரோட்டில் விட்டுச்சு. அதோடைய புருஷன் வேறு போலீஸு. அவர் பேர் லிங்கன்னாவான். எல்லா சைடும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. உதம் வச்சு தூக்கி போட்டான். அந்த பொம்பளையை நான் தொட்டதும் கிடையாது, கைப்பிடிச்சி இழுத்ததும் கிடையாது. அதே ரோட்டில் போயிருக்கேன். கூப்பிட்டு பேசினதும் கிடையாது. அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க வீட்டில் 22 வருஷம் பால் வாங்கியிருக்கேன். அந்த அம்மா கட்டுக்கதை உதம் வச்சு ரோட்டில் தூக்கி போட்டாங்க. அதோடைய புருஷன் போலீஸு. என்ன பண்ண முடியும்? இதில் வர பெரிய இடம் சோனியா காந்தி மேடமு, அப்போது இருந்த அப்துல் கலாமு, சங்கர் தயாள் சர்மா, அவங்க எல்லாம் வாஜ்பாய்ஜி எல்லாருக்கும் பக்கா ரைட் ஹேண்ட். அந்த அம்மா விட்ட பெரிய போலீஸ். என்ன ஒன்று, போலீஸில் நேர்மையான பொம்பளை. அப்ரிஷியேட் பண்ணோம். பெரிய கேஸ்லாம் பிடிக்கும். அந்த பொம்பளை அவங்க பாஷை, அவங்க கவர்மெண்ட்டை விட்டு உதவும் வச்சுது. வேறு வழி இல்லாமல் சோத்துக்கு உசுருக்கு ஓடி வந்து விழுந்தேன் நம்ம தமிழ் மண்ணிலேயே. ஏதோ காலத்தை எப்படியோ எஸ்கேப். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் நான் உயிரோடு இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, வயசாகி போச்சு. எப்படியோ நல்லபடியாக அம்மா அப்பா கொடுத்த உசுறு நல்லபடியாக போய் கடவுள்கிட்ட சேர்ந்தால் போதும். அம்மா அப்பாவுக்கு எந்த கெட்ட பேர் வராமல் இருந்தால் போதும். இதுதான் என்னுடைய எய்மு. நல்லபடியாக கடவுள்கிட்ட போய் சேர்ந்தால் போதும். பட்டு சாமி இது குரான்லலாம் போட்டிருக்கு. அவ்வளோ பெரிய பாவமாக கூட பிறந்தவங்க ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் பிறந்த ஆளுங்க அந்த குடும்பத்தை கெடுத்து ஊருக்கு நல்லது பண்ணாலும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டாராம். அவ்வளோ பெரிய பாவமாக தண்டிப்பாராம். அதே மாதிரி நம்ம கதையும் அப்படி தான் ஓடின்னு இருக்குது. அந்த ஆள் நல்லா வாழ்ந்தான். 2007 நல்லா வாழ்ந்தான். பெங்களூரில் அவங்க நல்லா சோறு போட்டு வாழ்த்தாங்க. அவனும் கஷ்டப்பட்ட மாதிரி இங்கே கதை ஓட்டின்னு திரிக்கிறான். அவனுடைய அடி தான் நான்